வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம இவ்வளோ நாளா வந்துட்டு கடைசி ஒரு 3 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா, சரியான அப்டேட்ஸ் வந்துட்டு நம்மனால உங்களுக்கு குடுக்க முடியல. மெயினான ரீசன் என்னன்னா, நம்மளோட எடிட்டிங் பிசி பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே வந்துட்டு ப்ராப்ளமா இருந்துச்சு. அடுத்தடுத்து வந்துட்டு திரும்ப திரும்ப சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பி அனுப்பி வரும் 2 நாள் ஒர்க் ஆகும், திரும்பி போகும். இது மாரி வந்துட்டு ரொம்பவே ப்ராப்ளம் கிரியேட்டடா இருந்துச்சு. ஆனா, இப்ப எல்லாமே பியூரா வந்து கிளியர் ஆகி வந்திருக்குது. இதுக்கப்புறம் வந்துட்டு நான் கன்டினியூஸா அப்டேட் குடுக்கறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்றேன். சரிங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, அக்னிவீர் வாயு அதாவது இந்தியன் ஏர் ஃபோர்ஸோட அக்னிவீர் செலக்ஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1 ஆஃப் 2026 2026க்கான முதல் இன்டேக், முதல் செலக்ஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்குது. அத பத்தின ஃபுல் டீட்டெயில்டா இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். அக்னிவீர் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் அப்படிங்கிற மாரி ஒரு கேட்டகரியில தான் வருது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில இனிஷியலா உங்களுக்கு 4 வருஷத்துக்கான சர்வீஸ் மட்டும் தான் தர்றாங்க. அதற்கப்புறமா உங்களோட பெர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறம் மத்த ஒரு சில கிரைட்டீரியாஸ வச்சுட்டு, உங்களை வந்துட்டு பெர்மனன்ட் பண்றதா, இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு, அதிலயும் 100ல வந்துட்டு 25% மட்டும் தான் வந்துட்டு இப்போதைக்கு பெர்மனன்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி ரூல் தான் வந்துட்டு இருக்குது. இதற்கு அப்ளை பண்றதற்கான அப்ளிகேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 7 ஜனவரி 2025ல வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. எப்ப முடியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 27 ஜனவரி 2025 சரிங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் என்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற டேட் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அஃபிஷியலா வந்துட்டு ரிலீஸ் பண்ணல. பட் இதில என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ல எவ்வளோ வேக்கன்ஸீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத குடுக்கல. பட் இதில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 22/3/2025க்குள்ள எவ்வளோ வேக்கன்ஸீஸ் இருக்குது அப்படிங்கிறத பத்தின டீட்டெயில்ஸ் குடுப்போம். பிஃபோர் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி. ஸோ நம்ம வந்துட்டு இதற்கான ரிட்டன் எக்ஸாம் வந்துட்டு 22/3/2025க்கு அப்புறமே எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையில மொத்தமா 3 மாசம் இருக்குது. நம்ம அக்னிவீர் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தால் வந்துட்டு, இந்த 3 மாசம் வந்துட்டு மோர் தென் எனஃப் ஈஸியா வந்துட்டு நம்மனால அந்த இத வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நெறைய பேருக்கு வந்துட்டு அக்னிவீர் அப்படிங்கிறது வந்து பார்த்தா 4 வருஷத்துக்கான ஸ்கீம் தான். அதில நான் சேரலாமா? வேணாமா? 4 வருஷத்துக்கு அப்புறமா என்னோட லைஃப் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாரி பல டவுட்ஸோட இருப்பீங்க. இதெல்லாம் கிளியர் பண்ற மாதிரி அக்னிவீர் யாருக்கெல்லாம் சூட்டபிள், யாருக்கெல்லாம் சூட்டபிள் இல்ல அப்படிங்கிறத பத்தி ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதற்கான லிங்க்க வந்துட்டு நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த லிங்க் மூலியமா வந்துட்டு நீங்க ஈஸியா பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அக்னிவீர் வாயுக்கான டெக்னிக்கல் சிலபஸ், அதுக்கப்புறம் நான் டெக்னிக்கல் சிலபஸ் அந்த 2 சிலபஸ்க்கான வீடியோவும் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இஃப் இன் கேஸ் வந்துட்டு நீங்க அக்னிவீரோட ஆகலாமா, வேணாமா அப்படிங்கிற வீடியோவ பார்த்து நீங்க அக்னிவீர் ஆகலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா, நீங்க சிலபஸ பத்தி கவலைப்பட தேவையில்ல. அந்த சிலபஸ்க்கான வீடியோவும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்குது. அந்த வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு ஈஸியா டிஸ்கிரிப்ஷன்ல கிடைக்கும். ஓகே. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்தோம்னா, இதுல நீங்க செலக்ட் ஆகுறதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன? நீங்க வந்துட்டு அக்னிவீர பத்தி வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா, உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது ஈஸியா தெரிஞ்சிருக்கும். அத தெரியாதவங்களுக்கு வந்துட்டு நான் திரும்பவும் சொல்றேன். +2 வந்துட்டு நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். மேத்ஸ், பிசிக்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கிலீஷ். இங்கிலீஷ்ங்கிறது வந்துட்டு கம்பல்சரிங்க. நீங்க ஃபர்ஸ்ட் குரூப்பா இருந்தாலும் சரி, 3 குரூப்பா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ்ங்கிறது வந்துட்டு கம்பல்சரி. அப்படி இல்ல நான் 10த் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நானு பாலிடெக்னிக் காலேஜ் போயிட்டேன். நான் வந்துட்டு அப்ளை பண்ண முடியாதான்னு கேட்டா, நீங்களும் கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். 10+3 அப்படின்னா 12+2 சரிங்களா? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 10+3னா 3 இயர்ஸ் டிப்ளமோ, 12+2னா 12த் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க லேட்டரல் என்ட்ரில போயிருப்பீங்க. அதனால 2 வருஷம் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்க சேர முடியும். என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல இருந்தால் நீங்க சேரலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமென்டேஷன் டெக்னாலஜி இந்த மாரியான டிபார்ட்மெண்ட்ல நீங்க டிப்ளமோ சர்டிஃபிகேட் வச்சிருந்தால் நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்ல நான் +2 முடிச்சதுக்கப்புறம் வொகேஷனல் ட்ரெய்னிங்க்கு போயிட்டேன் அப்படின்னா வந்துட்டு, வொகேஷனல் ட்ரெய்னிங் முடிச்சவங்களும் வந்துட்டு கண்டிப்பா அதற்கு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அதர் தென் சயன்ஸ் சப்ஜெக்ட் படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் அப்படின்னு வந்துட்டு 2 கேட்டகரி இருக்கும் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்ல. அதர் தென் சயன்ஸ் சப்ஜெக்ட் படிச்சவங்க நான் டெக்னிக்கல் கேட்டகரியிலயும், சயன்ஸ் சப்ஜெக்ட் படித்தவங்க டெக்னிக்கல் கேட்டகரியிலயும் போலாம். சரிங்களா? அடுத்தது அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, உங்களோட பிறந்த தேதி 1 ஜனவரி 2005 இருந்து 1 ஜூலை 2008க்குள்ள இருந்தால் நீங்க இதற்கு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இதற்கு முன்போ இல்ல பின்போ பிறந்தவங்க வந்துட்டு அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணுவது கடினம். சரிங்களா? அடுத்ததா இதற்கான சேலரி என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா 4 வருஷம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்துட்டு தனித்தனியான சேலரி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இயர்ல 30,000ம், செகண்ட் இயர்ல 33,000ம், தேர்ட் இயர்ல ரூ. 36,500ம், ஃபோர்த் இயர்ல 40,000 வந்துட்டு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் மொத்தமா 100% இந்த சேலரி எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. உங்களுக்கு இன் ஹேண்ட் வந்துட்டு 70% தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் 21,000, செகண்ட் இயரில் 23,100, தேர்ட் இயரில் 25,550, ஃபோர்த் இயரில் 28,000 ரூபாய் மட்டும்தான் உங்களோட ஹேண்டில் வந்துட்டு கிடைக்கும். அப்போ மீதி 30% எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டு அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட். சரிங்களா, உங்களோட அந்த 30% அமௌண்ட் எங்கே போகுதுன்னா அக்னிவீர் கார்பஸ் ஃபண்டில் கான்ட்ரிபியூஷனாக போகுது. அப்படி போகிற அமௌண்ட் வந்துட்டு 4 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 5,02,000 வந்துட்டு மாறுது. சரிங்களா, அதோட சேர்த்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்களோட கார்பஸ் ஃபண்டில் அதே 5,02,000 போட்டு கடைசியாக உங்களுக்கு 10,04,000 அக்னிவீர் சேவா நிதி பேக்கேஜ் அப்படின்னு வந்துட்டு கொடுக்குறாங்க. 4 வருஷம் முடிச்சு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 வருஷத்துக்கு வாங்கின சேலரி மட்டும் இல்லாமல் கையில் வந்துட்டு 10,04,000 அமௌண்ட்டையும் வந்துட்டு கொடுத்து அனுப்புவாங்க. அதுவே வந்துட்டு 4 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் பர்மனெண்ட் ஆகிட்டீங்கன்னா இந்த 10,04,000 இல்லாமல் நீங்கள் பர்மனெண்ட் ஆகிட்டு திரும்பியும் வந்து நார்மல் ஏர்மேனாக வந்துட்டு உங்களால் ரெக்ரூட் ஆகி ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா, அதுக்கப்புறமா இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குமா, நான் எப்படி வந்துட்டு இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு ரொம்பவுமே சிம்பிளாக தாங்க இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் உங்களோட +2 வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுலேருந்து தான் கொஸ்டின் வரப்போகுது. அதுவும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் வரும். சரிங்களா, இதில் நெகட்டிவ் மார்க்கிங் எதுவுமே கிடையாது. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிங்கன்னா PFT அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் இருக்கும், 1.6 கிலோமீட்டருக்கான ரன்னிங், அதுக்கப்புறம் புஷ்அப், புல்லப், சிட்டப் இந்த மாதிரியான ஒரு சில இதுகள்லாம் வந்துட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறமா வந்துட்டு அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1 அண்ட் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2 2 டெஸ்ட் வந்துட்டு வைக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிற இடம் எப்படின்னா வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் போஸ்டிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது டிஃபென்ஸ் என்வரான்மெண்ட்டில். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மென்டாலிட்டி இருக்குதா, உங்களோட சைக்காலஜி இருக்குதா, உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டு. சரிங்களா, அதையும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன். அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறப்போ நீங்கள் 99% வந்துட்டு அக்னிவீர் ஆகிட்டதாகவே நினச்சிக்கலாம். சரிங்களா, அடுத்ததா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் ஃபீ இருக்குதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷன் ஃபீ தான் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா 550 ரூபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீ, எக்ஸாமினேஷன் ஃபீ 550 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. சரிங்களா, நம்ம வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 குரூப் 2 எழுதுறதே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் தான் வாங்குறாங்க. பட் இந்த அக்னிவீருக்கு வந்துட்டு 550 ரூபா அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. இதுக்கு எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கிறப்போ உங்களுக்கான பேமெண்ட் கேட்வே வந்துட்டு ஓப்பன் ஆகும், பேமெண்ட் போர்ட்டல் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக பே பண்ணிக்கலாம். ஒன்லி ஆன்லைன் மெத்தடில் மட்டும்தான் பே பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ஒரு சில சர்வீசஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஐயில் போட்டு செலான் ஃபில் பண்ணி கொடுத்து பே பண்ணுற மாதிரியும் இருக்கும். இதில் ஆன்லைன் மெத்தட் மட்டும்தான், அதாவது ஆன்லைன் பேங்கிங்கு, நெட் பேங்கிங்கு, அப்படி இல்லைன்னா வந்துட்டு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அப்படி இல்லைனா யூபிஐ மெத்தட்ஸை வந்துட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். சரிங்களா, இதற்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஜனவரி 2025 வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. 27 ஜனவரி 2025 முடியுது. மொத்தமாக 20 நாட்கள் டைம் இருக்குது. நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்துட்டு நம்மளால் வந்துட்டு அக்னிவீர் ஆனால் நமக்கு பெனிஃபிட்டா அப்படிங்கிறத வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு யோசிச்சுட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்ததாக கொடுக்குற அப்டேட் வந்துட்டு உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.